ஹாய் ஹலோ. நான் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன டிப்ஸும் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 800 ருபீஸ்க்கு நான் இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போலேயே 4 லைன் அல்லது 3 லைனுக்கு வந்து ஜரி த்ரெட் வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து பேர் பண்ண போகிறீங்க சாரி கலருக்கு மேட்ச் அப்படின்னா 2 லைன் ஜரி த்ரெட் 2 லைன் வந்து சில்க் த்ரெட் கொடுக்கணும். ஏன் ஜரி த்ரெட் வந்து மஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது நார்மலாக நம்ம சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ணும்போது கட்டாக சான்ஸ் இருக்குது. பட் ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் டெய்லர்ஸ்க்கு வந்து அடித்து திருப்புறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா நம்ம பீட்டில் வந்து நீடில் எதுவும் பட்டுடுச்சு அப்படின்னா நீடலும் டேமேஜ் ஆகிடும், பீட்ஸும் கட்டாக சான்ஸ் இருக்குது. அதனால கண்டிப்பாக ஒரு 3 லைனுக்காவது நீங்கள் ஜரி த்ரெட் கொடுங்க. இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஜரி த்ரெட் கொடுக்கும்போது அந்த செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் ரொம்ப குட்டியாக போடணும்னு அவசியம் இல்லை. குட்டியாக போட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போது உங்களுக்கு சுருக்கம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த மாதிரி கார்னர் ஷேப்பில் வரக்கூடிய நெக் டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த கார்னர் ஷேப்பை கரெக்டாக நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து பேசிக் கிளாஸ்லேயே நிறைய வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ லைட்டாக வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் எந்த சைடில் போக போகிறீங்களோ அந்த சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷேப்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. ஸோ ஒவ்வொரு ஷேப்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஜரி த்ரெட் வந்து டயலஜி பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து த்ரெட் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க. பட் வந்து இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒர்க் பண்ணலாம், அல்லது ஈஸியாக கட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு நூல் வந்து கட் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஜரி த்ரெட் வந்து நீங்கள் A1 மம்தா பிராண்ட் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஈஸியாக வந்து கட் ஆகாது. பட் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ணும்போது அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு நான் வந்து அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பேக் நெக் வந்து இதே மாதிரி தான் ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு. புட்டாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஹேண்டுக்கும் நம்ம எப்போ போலேயே ஒரு 4 லைன் வந்து கொடுத்துட்டு பீடு வச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக திலகம் ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் ஃபஸ்ட்டு போடும்போது 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் வந்து 4 mm பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு எப்போவுமே நம்ம கொடுக்கும்போது 2 பீடாக வந்து நீங்கள் கொத்துக்கோங்க. நீங்கள் நீடில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா கிளாஸஸில், நான் வந்து இந்த மாதிரி வந்து துலிப் பிராண்ட் நீடிலே வந்து யூஸ் பண்ணி பழகிட்டேன். எனக்கு வந்து உடன் நீடில் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் ஒர்க் முடிக்கணும் அப்படின்னா எனக்கு உடன் நீடில் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உடனே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக முடியும். நான் கொஞ்சம் டிலே பண்ணாலும் எனக்கு வந்து துலிப் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சில டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து உடன் நீடில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கும் வந்து இன்னும் நிறைய வந்து ப்ளவுஸ் போட வரும்போது ஈஸியாக இருக்கிறதுக்கு நமக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து சிங்கிள் பீடாக வந்து 4 பீடும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம திலகம் ஷேப் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக வந்து இப்போ நான் 1.2ல் இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன். ஏன்னா 1 வைக்கும்போது ரொம்ப வந்து 1 inch வைக்கும்போது ரொம்ப க்ளோஸ்டாக இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால 1.2 inchல இந்த மாதிரி டாட் வச்சுட்டு இப்போது கீழே வந்து நீங்கள் எப்படி வந்து மெஷர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக வந்து கம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போது எல்லாமே ஈவனாக வந்து கீழே வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். நானும் நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நானும் நிறைய ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து திலகம் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நீங்கள் டக்குன்னு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து B7000 க்ளூ வந்து ஒட்டிக்கலாம். அது வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த திலகம் ஷேப்பை சுற்றி சுகர் பீடு கொடுக்க போகிறேன். ஸோ இதுலேயும் வந்து அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நம்ம புட்டாஸ் வந்து மோர் தென் 100 புட்டாஸ் வந்து நான் வந்து போட்டிருப்பேன். அதுலேயும் இந்த சின்ன சின்ன புட்டாஸ்லாம் வந்திருக்கும். ஸோ சின்ன சின்ன ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஈஸியாகவே வந்து உங்களால் பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் திலகமோட ஷார்ப்பான பார்ட்டில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஷார்ப்பான பார்ட்டுக்கும் மேலே ஒரு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். சப்போஸ் உங்களுக்கு கிளியரான வீடியோ வேணும்னா நீங்கள் புட்டாஸ் வந்து பாருங்கள். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எண்ட் ஸ்க்ரீன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த திலகமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே இங்கே புட்டாஸ் மட்டும் கொடுத்தா போதும்.
இன்னொரு டிப் வந்து நான் ஷேர் பண்ண நினச்சிருக்கேன். என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி மார்க்கிங்கை எரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எரேசர் கூட யூஸ் ஆகும் சிஸ்டர்னு. ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து பெரிய டிசைனில் எரேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சானிடைசர் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு எரேஸ் பண்ணுற மாதிரி வராது. சப்போஸ் அங்கே இங்கே ஒன்று லைன்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த எரேசர் கூடயும் யூஸ் ஆகுது. நீங்கள் அதையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக நீங்கள் மார்க்கிங்லாம் எரேஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி எரேசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புட்டாஸ் வந்து ரொம்ப சிம்பிளான புட்டாஸ் தான். 4mm பீடு, சுகர் பீடு வச்சு ஃபஸ்ட்டு வந்து சென்டரில், நெக்ஸ்ட் 2 சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. நெக்ஸ்ட் இப்போ நான் கீழே வரும்போது பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக லாக் போட்டு உள்ளே போயிட்டு உள்ளே இருந்து வெளியே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேக்கில் இருந்து உள்ளே வந்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து புட்டாஸ்க்கும் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ என்னாட்டும் நான் எங்கே போடுறேன்னா உள்ளே போடுறேன். நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம், அல்லது இந்த பீடை சுற்றி இப்படி ஒரு லாக் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் இதுவும் போடுவேன், என்னாட்டும் போடுவேன். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் இது ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா 500லேருந்து 800 தாராளமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியான ப்ரைஸில் வாங்கினா தான் நமக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். யூஸ்வலாக நீங்கள் வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து 1200 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ப்ரைஸ்க்கு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவீங்க, என்ன ப்ரைஸ்க்கு வந்து உங்கள் ஏரியாவில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இதே டிசைனில் நீங்களும் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 800 rupeesக்கு நீங்கள் இந்த டிசைனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ப்ளவுஸ் டிசைன் அண்ட் நிறைய கிளாஸஸ் வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோ ஆக்கலாம். பாய்.